1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நமக்கு வாஞ்சை வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய பால் உணவாயிருக்கிறது. அதிலே போதிய ஊட்டச்சத்துகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்துவிடும். அந்த பிள்ளையினுடைய அழுகைக்கு அந்த பால் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய ஆத்துமாவும் கூட இளைப்படையாமல் தவிக்கிற வேளையிலே கலங்கும் பொழுது நம் ஆத்துமாவை அடக்குவதற்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நமக்கு வாஞ்சை வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. Have a nice day. God bless you.